2 விஷயத்த ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆசை. இப்ப ரீசெண்டா நண்பர் ஒருத்தருக்கு கொடுத்து அவர்கிட்ட அந்த டெஸ்டிமோனி எதிர்பார்க்கல. திடீர்னு அவராவே சொன்ன டெஸ்டிமோனி இன்னைக்கு ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வரேன்னு இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் ஆயிட்டேன் அப்படின்னாங்க. அதனால அவர் சார்பா அவர் சொன்னதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா அவருக்கு காலையில எழுந்திருக்கும் போது கண் வந்து கொஞ்சம் கலங்கின மாதிரி, கண்ணுல வந்து அப்படி கண்ணீர் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு பார்வை மங்களா, அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலையில கண்ணாடி போடாம தெளிவா பார்க்க முடியுது. கண்ணு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, விசிபிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. இன்னொரு ஷேரிங் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு நண்பர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்குறேன், நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் காசு குடுத்து வாங்கி சாப்பிட்டாரு. நான் இலவசமா யாருக்கும் குடுக்குறதில்ல. ஏன்னா, ஒரு பொருளோட மதிப்பு எப்ப தெரியும்னா, அவங்க காசு குடுத்து வாங்கியிருந்தா மட்டும் தான் அதோட மதிப்பு தெரியும். அந்த பொருள வந்து சரியா உபயோகிப்பாங்க. இல்ல அப்படின்னா, ஒரு சாக்லேட் குடுக்குற மாரி இதையும் தூக்கி எங்கேயாவது போட்டுடுவாங்க. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட்ட வாங்கி உபயோகிச்சுட்டு, ஒரு 4, 5 நாள்ல எனக்கு ஒரு டப்பாவாவே குடுத்துருங்க அப்படின்னா, குடுத்துட்டேன். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஒரு 2வது பாக்கெட் அந்த டப்பாவ பாக்கெட் ஆரம்பிச்சு ஒரு 2, 3 நாள் கழிச்சு காலையில ஒரு 7:45க்கு கூப்பிட்டாரு. இதே மாரி கூப்பிட்டாலே நமக்கு என்ன தெரியும்? ஏதோ உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ரெமெடி கேட்பாங்க தானே. அதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு கேட்கும்போது, சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது ஆக்சுவலி குரல் கொஞ்சம் தழுதழுத்து தான் சொன்னார். என்னங்க சார் எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம், இதற்கு முன்னாடி எங்க வீட்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான், சமைப்பாங்க. பையன் என்னைக்கு ஸ்கூலுக்கு போறானோ அன்னைக்கு தான் காலையில டிஃபன் பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு லஞ்ச் எல்லாம் நான் ஏதாவது ஆம்லெட்டோ பிரெட்டோ ஏதாவது சாப்பிட்டுட்டு கையில நான் வெளில போய் தான் சாப்பிடணும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப பையன் ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து மதியத்துக்கு லஞ்சும் கரெக்டா செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னாங்க. இதுல ஆக்சுவலா உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலி தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ வேற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம். துணி மணி சாப்பாடு வெளில அழைச்சிட்டு போறது எதுவா இருந்ததுனாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா கணவனால செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆஹ் கணவனால செய்யக்கூடிய, கணவனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை. அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்த உடனே அவரை ரொம்ப ஆஹ் ரொம்ப 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 அவரோட தழுதழுத்து பேசினார். அன்னைக்கு பேசும்போது அவர் கண்ணுல கண்ணீர் அங்க வந்தது. எனக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர். அது ஆக்சுவலா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். நாங்க இப்போ ஒரு 1.25 மணி நேரமா நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, கரெக்டுங்களா? ஒரு டேக் அவே ஒண்ணு சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன்னா, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தறிவதும் ஓரளவு தான் மெய். அப்ப எதுதான் உண்மை? இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, இது என்ன அப்படின்னு ஒரு ஆழ்ந்த புரிதல் வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது யாரும் வந்து உண்மைக்கு புறம்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பேரும் இவ்வளவு எனர்ஜியோட, இவ்வளவு எஃபர்ட்டோட, இவ்வளவு ஒரு ஆழ்ந்த மனதிலேருந்து இது வார்த்தைகளா வராம எங்களோட மனதோட ஆழத்திலேருந்து இவ்வளவு வார்த்தைகள் வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இது எப்ப உங்களுக்கு புரியும் அப்படின்னா, தேன் இனிக்கும் அப்படின்னு சொன்னா புரியாது. அந்த தேனை எடுத்து நக்கி நீங்க அதை சுவைத்து பார்த்தால் மட்டும்தான் புரியும். அப்ப ஒரு 6,300 இந்த பொருளோட விலை. இன்னைக்கு அதை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு இதயம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதோட விலை என்ன தெரியுமா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படிம்பாங்க. அதாவது அதோட தந்தம். அதே மாதிரி நிறைய பொருட்கள் இறந்ததுக்கு பின்னும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. மனிதனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியாவது சொல்லுவாங்க, மனிதன் இறந்துட்டா மதிப்பு இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு கேளுங்க, மூளைச்சாவு அடைந்த யாராவது ஒரு நபரோட உறுப்புகள் பல பேருக்கு, ஒரு 7-8 பேருக்கு தானம் பண்ணி ஒரு பல பேருக்கு உயிரை கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. கோடிக்கணக்கான மதிப்புடைய நபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். அப்ப பல லட்சங்கள் மதிப்பு வாய்ந்த ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்க காப்பாத்துறதுக்கு உள்ள கடைசியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை உண்டு. இந்த 3 மீன்கள். ஒரு மீன் வருமுன் காப்போம்னு வேடவர் வரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போனது. 2வது மீன் வரும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டு மீனவர் வலைய போடும் போது
கஷ்டப்பட்டு தப்பிச்சு போனது. 3வது ஒண்ணு இருக்கு. வந்த அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு. அது மீன் அந்த வலையில மாட்டி சிக்கி இறந்தது. அப்ப இதுல நாம ஒன்று வருமுன் காப்பானா இருக்கணும். இல்லைன்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னா வரும்போதே உங்களை காப்பாத்திக்கணும். அதுக்கு ஒரு சில ஆயிரங்கள் ரூபாய் கொடுத்து பல கோடி ரூபாய் மதிப்பு பெருமானம் உள்ள உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். அதற்கு ஒரு சிறிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தா கண்டிப்பா நீங்க மட்டும் இல்ல, நீங்க ஆரோக்கியமா மாறி உங்களை சுற்றியுள்ள உங்க குடும்ப நபர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நண்பர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடவுளின் தூதர்களாக நீங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.